பேப்பர் ஃப்ளவர் செய்யலாமா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 10 x 10 சென்டிமீட்டரில் ஒரு ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 2ஆக ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிடக்கூடாது. நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு தடம் தெரியும்ல, அந்த தடம் வரைக்கும் இந்த மாதிரி 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ அதுலேயும் ஒரு லைன் தெரியும், அந்த லைன் வரைக்கும் இந்த மாதிரி 2 சைடில் இருக்க பேப்பரையும் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும், ஒரு க்ரௌன் மாதிரி. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஒரு தடவை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு டைமண்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும் சைடில். இப்போ அதை அப்படியே பேக் சைடு திருப்பிட்டு இந்த ட்ரையாங்கிள் வந்து இப்படி அமுத்தி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இதை திரும்ப திறந்துட்டு அதை அப்படியே அப் சைட் டவுன் திருப்பி வச்சுக்கலாம். திருப்பிட்டு கீழே ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு தெரியும்ல, அது ஃபுல்லாக மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த சைடில் இருக்க அந்த 2 ட்ரையாங்கிளையும் மடிச்சுட்டு அந்த ட்ரையாங்கிளை வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த 2 ட்ரையாங்கிளையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பிடிச்சிக்கணும். ஓகேவா? பிடிச்சாச்சா? இப்போ அந்த ட்ரையாங்கிளை அப்படியே உள்ளே மடித்து விட்டுக்கலாம். உள்ளே மடித்து விட்டுட்டு அந்த ட்ரையாங்கிளையே க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி 2த்தையும் சேர்த்து வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ 2த்தையும் நல்லாவே ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பண்ணியாச்சா? இதே மாதிரி நமக்கு மொத்தமே 5 பீஸ் தேவைப்படும். இந்த மாதிரி 5 செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு அதில் நமக்கு கீழே 2 ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும்ல, அந்த 2ல் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த 2த்தையும் இன்னொன்று பெட்டல் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் மட்டும் நல்லா அமுத்தி பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? ஓப்பன் பண்ண விடாதீங்க. அடுத்து 2 இதில் க்ளூ அப்ளை பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதில் நல்லா அமுத்தி பிடிச்சிக்கோங்க, நான் அமுத்துற மாதிரி. சரியா? இதே மாதிரி தான் நம்ம 5 பெட்டல்ஸையும் ஒட்டிக்கிட்டே வரப்போகிறோம். இதே மாதிரி 5 பெட்டல்ஸையும் ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒட்டியாச்சு. இப்போது இந்த லாஸ்ட் பெட்டலையும் ஒட்டியாச்சா? இப்போ திரும்பவும் க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். என்னென்னா இந்த மாதிரி தான் 2 இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ரோல் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க அமுத்தி. ஸோ பாருங்கள், நம்ம ஃப்ளவர் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thanks for watching. Bye 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 bye.